ஆன ஒரு செய்தியோட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். எல்லாரையும் வரவேற்கிறேன் என்னோட சேனலில். இன்றைக்கி டிஎன்பிசியோட குரூப் 4 அண்ட் குரூப் 2 லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்றது தான் நம்மளோட பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், டிஎன்பிசி அவங்களுடைய ஆனுவல் பிளானரில் முன்னாடியே இந்த ஆண்டு போன ஆண்டு கடைசியாக அவங்க வந்து ஒரு ஆனுவல் பிளானர் நமக்கு கொடுத்தாங்க. அதாவது பப்ளிகேஷன் டேட் வந்து 3/12/2025. எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும், அதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அதாவது 11/8/2026 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 11 நம்ம பரவலாக அதோட நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து 25/10/2026 அக்டோபர் மாதம் 25 இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோட ஆனுவல் பிளானரில் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இது மட்டும் தானா அப்படின்னா கிடையாதுங்க. இதோடு சேர்த்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4லையுமே அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர் பிரகாரம் அக்டோபர் மாதம் 6 நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் குரூப் 4க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா டிசம்பர் மாதம் 20 எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி தானே? ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி ஆனுவல் பிளானரில் சொன்னாங்களோ அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து டாக் போயிட்டே இருக்குது. சரிங்களா மக்களே? அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆன பிறகு ரிசல்ட் வந்து எப்பவும் போல் நம்மளுடைய பேஜ்லேயே நம்ம அப்டேட் பண்ணி சொல்லிடுவோம், உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நம்மளோட ரெகுலராக டிஎன்பிசி வெப்சைட்ஸ்லேயே போய் தெரிஞ்சிருக்கலாம். சரிப்பா, இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா, கிளாஸ் 10th படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பரீட்சைக்கு குறைஞ்சது 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. 200 கொஷின்ஸு 300 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு குறைஞ்சது 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்க்கு மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 34 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, டெஸ்டிடியூட் விடோவாக இருந்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 37 வயது வரைக்குமே இந்த பரீட்சை எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓனா மினிமம் ஏஜ் வந்து 21 வயசில் இருந்து 32 வயசு ஜென்ரல் கேட்டகரிக்கும், 42 வயசு எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி. இது போக நிறைய ரிலாக்ஸேஷனும் இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷனும். சரிங்களா மக்களே? ஸோ சிலபஸ் அப்படி என்ன அப்படின்னு கேட்பாங்கன்னா, பார்ட் ஏல வந்து உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி இருக்குங்க. 100 கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராமர் இருக்கும், இலக்கணம் இருக்கும், இலக்கியம் இருக்கும், அதுக்கப்புறம் தமிழ் புலவர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், 75 கொஸ்டின். ஓகேங்களா மக்களே? ஸோ இதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஜியாகிரஃபி படிக்கணும், பாலிட்டி படிக்கணும், இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ட் சியில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கேட்போம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, 25 கொஸ்டினுக்கு. இதில் தான் சொல்லையாக மார்க் வாங்க முடியும். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம்மு, அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு, லாஜிக்கல் ரீசனிங் வந்து பசில், டைஸு, நம்பர் சீரிஸு, விஷுவல் ரீசனிங். இது எல்லாம் தான் குரூப் 4ல் வந்து கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள். குரூப் 2ல் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காமன் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதிகபட்சம் நீங்கள் ஓசி கேட்டகரிலாம் 30லேருந்து 32 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே இது வந்து எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம், டெஸ்டிடியூட் விடோக்கு நோ அப்பர் ஏஜ் லிமிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்ட் வைஸாக இது மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரிஸில் என்ன கேட்பாங்கன்னா, 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. அங்கே இதில் 100 கொஷின் ஆங்கிலத்துலேயோ இல்லை தமிழ்லையோ கேட்பாங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழில் இருந்து கேட்பாங்க. இது ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின்ஸ்க்கு இருக்கும். அதில் ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸு, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமிக்ஸு, இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட், இதை பற்றி எல்லாமே கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியுமே 25 கொஷின்ஸ்க்கு இருக்கும். இது எல்லாமே இருக்கிறது தான். சரி, அடுத்த கேள்வி என்ன வருது அப்படின்னா, வேக்கன்சிஸ் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் குரூப் 4ல் வந்து போன வருடம் வந்து 2025 ரெக்ரூட்மெண்ட் நடந்தது இல்லைங்களா. அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக 645 போஸ்ட் வந்துமே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது முதல்ல 4662 வேகன்சிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத பிறகு திருப்பி 645 போஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக 5307 போஸ்ட்டு வந்து போட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இந்த தடவை எதிர்பார்க்கலாமா அப்படின்றது பொறுத்து இருந்ததாங்க பார்க்க வேணும். அதே மாதிரி குரூப் 2க்குமே இன்ன வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வேகன்சிஸ் பற்றி வரல. வந்தால் உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ பெருசாக நோட்டிஃபிகேஷன்ஸ் அஃபிஷியல்ஸ்லாம் எதுவுமே வேகன்சி இன்க்ரீஸ் பற்றி எதுவுமே டிஸ்கஸ் இன்னும் ஆகவில்லை. சரிங்களா மக்களே. ஸோ எக்ஸாம்ஸ் டேட் வரும், நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கடன்னு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். செல்ஃப் மோட்டிவேஷனோட படிங்க. உங்களுக்கு இது பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளே ஒரு சீரீஸ் ஆரம்பித்து நம்மளும் சேர்ந்து படிப்போம். நானுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கீங்க. படிக்கலாம் சேர்ந்து அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க சேர்ந்து இணைந்து படிப்போம். யூடியூப் லைவாகவோ இல்லை வீடியோஸாவோ அப்லோட் பண்ணலாம், படிக்கலாம், எல்லோரும் முன்னேறலாம். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிக்கணும் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ கடன்னு படிக்க ஆரம்பிச்சிருமோ. இதே மாதிரி நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.